തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന. நேத்து வரைக்கும் வேலைக்காரியா இருந்தவ இன்னைக்கு இந்த வீட்டு மருமக. கேட்கவே எரிச்சலா இருக்கு. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் நினைக்கும் போதுதான் என் மேலேயே எனக்கு கோவம் வருது. இவளுக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா எங்க வீட்டு வாசல்ல இப்படி உட்காந்து கோலம் போடுவா. இவளை என்ன தைரியம் இருந்துச்சுன்னா என் வீட்டு வாசல்ல நீ கோலம் போடுவ? அம்மா, தினம் உங்கள் வீட்டு வாசலில் நான் தானம்மா பெருக்கி கோலம் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பெருக்கி கோலம் போட்டேன். இத்தனை நாள் நீ கோலம் போடுறதுக்கும் இன்னைக்கு நீ கோலம் போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இத்தனை நாள் இந்த வீட்டு வேலைக்காரி நீ சம்பளத்துக்கு கோலம் போட்டுட்டு இருந்தா. இப்போ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டீங்களோ? அந்த உரிமையில வந்து கோலம் போடுற மாதிரி தானே இருக்கு உன்னோட தோரணை. அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. நான் எப்பவும் மாதிரி தான் இப்போ கோலம் போட்டேன். அப்படி ஒன்றும் தெரியலையே உன்னை பார்க்க. எப்படியோ நினச்சது சாதிச்சிட்ட. அப்புறம் என்ன, உன் ஆட்டம் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது யார் புடவை? சொல்லு, யார் இதை கொடுத்தா உனக்கு? அம்மா, அகிலா அம்மா தான் கொடுத்தாவ. என் புடவையை எதுக்கு எடுத்து அவங்க கொடுத்தாங்க? என் புடவையை நீ கட்டுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? கரெக்டு. அம்மா, பெரியம்மா தான் கொடுத்தாங்க. இது உங்களோட பழைய புடவை, நீங்கள் கட்டாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாவ. எனக்கு போட்டுக்க துணி இல்லை. துணியெல்லாம் வீட்டில் இருக்குது. அதுவும் தாவணி தான் இருக்குது. பெரியம்மா தான் இனிமேல் சேலை கட்டணும்னு சொல்லி உங்களோட பழைய புடவைங்களை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்கம்மா. என் புடவையை கட்டுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த சேலையை தூக்கி நான் குப்பையில் போட்டாலும் போடுவேனே தவிர உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். மரியாதை இந்த சேலையை கைட்டு. அம்மா, வேற போட்டுக்க துணி இல்லை. பெரியம்மா கொடுத்தாவ. இப்போ என்னம்மா, இந்த சேலையை தானம்மா கொடுக்கணும். என் தாவணியை துவைச்சி போட்டிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் இந்த சேலையை உங்ககிட்ட கொடுத்துட்றேம்மா. எனக்கு இப்போ வேணும், கரெக்டு. அம்மா, இப்போவே கழட்ட சொன்னீங்கன்னா எப்படிம்மா? என் தாவணியை துவைச்சி போட்டிருக்கேன். அதை மாற்றிக்கிட்டு இதை கழட்டி கொடுத்துட்றேம்மா. இந்த புடவையை நான் கேட்கலம்மா, பெரியம்மா தான் கொடுத்தாங்க. நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை வாங்கியிருக்க கூட மாட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கம்மா. இதோ இப்போவே போய் நான் இந்த புடவையை மாற்றிட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிம்மா. எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா, என் புடவையும் கட்டிக்கிட்டா, எல்லாத்துலேயும் உரிமை எடுத்துக்கிறா. ஒரு வீட்டு வேலைக்காரிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? ச்சே, இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். இவ இந்த வீட்டு மருமக, எனக்கு நாத்தனாராம். என்னால் ஒரு நாள் கூட அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ச்சே, இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் போட்டேன். எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நீ போகாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து தாண்டி. நான் கொடுக்குற குடைச்சல்ல நீயா இந்த வீட்டை விட்டு ஓடிடுவ. உன்னை நான் ஓட வைக்கல. என் பேர் முல்லை இல்லை. அது கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. மறுவீடு இன்னைக்கு போயிட்டு ஒரு ராத்திரி மட்டும் தங்கிட்டு நாளைக்கு வந்துடலையா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லக்கேஜ்? வாட்? மறு வீடா? ஏமா, இன்னொரு வீடு நமக்கு இருக்கா என்ன? அப்பா ஏதாவது புதுசா கட்டிட்டு இருக்காரா? இல்லையா ஆதி, எதுக்கு கேக்குற? நீங்க தானமா சொன்னீங்க ஏதோ மறு வீடு அங்க போகணும்னு. ஐயோ ஆதி, மறு வீடுனா உன் மாமியார் வீடு. நேத்து தானே கல்யாணம் முடிஞ்சது. இன்னைக்கு மறு வீடுக்கு போகணும்ல. தியாவை கூட்டிகிட்டு உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான் அங்கே தங்க போறிய. காலையில இங்க வந்துருவீங்க. என்னம்மா, என்ன உளறீங்க? நான் என்னையா உளர்னேன்? மறு வீடு போறதுன்றது
காலகாலமா பண்ற ஒரு பழக்கம்யா. அதையே நம்ம மாத்த முடியும்? நீ கிளம்பி வந்துட்டா தியா என்ன பண்ணிட்டு இருக்கா? குளிச்சிட்டாளா? தெரியலம்மா. தியா, தியா என்ன பண்ற? அத்தை வாமா, உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் என் கண்ணே பற்றும் போல. முதல்ல மைனிய உங்க வீட்டுக்கு போன உடனே நல்ல திஷ்டி சுத்தி போட சொல்லணும். ஊரு கண்ணி எல்லாம் உங்க மேலதான் இருக்கும் போல. அத்தை அம்மா எங்க? காலையிலேருந்து தேடி பார்த்துட்டு இருக்க அம்மாவை காணோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. மைனி இங்க வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் போட்டது போட்டபடியா கிடக்குன்னு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. உங்களை பின்னாடி வர சொல்லியிருக்காங்க. ஆதி, தியாவை கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வாயா. அப்பாடா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. தாத்தா கிட்ட பேசி எப்படியாவது அங்கேயே தங்கிட வேண்டியதுதான். அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் என் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா மறு வீடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னது ஆபீஸ்கா? ஆமாம்மா, ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். அதுக்காக தான் நான் காலையிலே கிளம்பி வந்தேன். நீங்கள் என்னமோ மறு வீடு அது இதுன்னு போட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். இவர் ஆபீஸ் போறாரா? அதுவும் நல்லதுதான். இவர் ஆபீஸ் போயிட்டாருன்னா நானும் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அவர் அங்கிருந்து வேலை பார்க்கட்டும், நான் என் வீட்டுக்கு போய் நிம்மதியா இருப்பேன். ஆதி, என்ன சொல்ற? என்னம்மா சொல்லணும்? லீவ் போட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வந்துட்டு இருக்கு. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. என் வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கேயே இருக்க முடியுமா? நான் கிளம்புறேம்மா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஏங்க, ஆதிக்கு ஏதோ ஆபீஸ் வேலை இருக்கா, ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னல ஆபீஸ் போகணும்னு சொன்னியோ? ஆமாப்பா, நான் லீவ் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வந்துட்டு இருக்கு. வேலைலாம் அப்படி அப்படியே பெண்டிங்கில் இருக்குப்பா. நான் கிளம்பணும். ஏல யாருல நிக்கிருக்கா நீ? நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள உனக்கு என்ன ஆபீஸ்? தலை போற காரியமா இருந்தாலும் இன்னும் 1 வாரத்துக்கு நீ எங்கேயும் நகர முடியாது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஆபீஸ் போறாராம். உன் அத்தையும் மாமாவும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. மறு வீட்டுக்கு கிளம்பணும். தியாவை கூட்டிக்கிட்டு உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு. கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலேயே நான் லீவ் எடுத்துட்டு இங்கே இருக்க முடியாது. என்னல ஏத்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஆபீஸ்க்கெல்லாம் போக தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையா தியாவை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு வா. நீங்க வருவீங்கன்னு என் தங்கச்சி வீட்டுக்காரரும் காத்துட்டு இருக்காங்க. அவளை கூட்டிட்டு நீ கிளம்பு. அப்பா, நான் உங்ககிட்ட சொல்றது புரியுதா புரியலையா? எனக்கு ஆஃபீஸ் போகணும். ஹேல, இன்னும் 1 வாரம் கழிச்சு போலாம். இந்த 1 வாரம் மட்டும் இரு, அதுக்கப்புறம் நீ ஆபீஸ் போ. சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன போறியா? போய் தொலைக்கிறேன், வா போலாம். தியாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு நேரத்தோடி வரணும். எனக்கு 1 நாள் மட்டும் அங்க தங்கிட்டு காலையில கிளம்பி வந்துருங்க. சரியத்த. சரியா, பார்த்து போயிட்டு வா. என்ன இது, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, அப்புறம் ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது? யாரு? இவளா? இவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், கதவை தோற. ஐயா, இதோ வந்துட்டேன். நீ என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஐயா, அம்மா தான் ஐயா இங்க வர சொன்னாங்க. நேற்று ராத்திரியிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். பெரியம்மா சொல்லி விட்டாவ. நேற்று ராத்திரியே நான் இங்கே தான் இருந்தேன். ராத்திரியா? ஆமாய்யா, நேற்று அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த ரூம் விட்டு கொஞ்சம் வெளியே போறியா? நான் ஃப்ரெஷ் ஆகணும். சரிங்கய்யா.
ஏஞ்சிட்டியாயா? உட்காரு, சாப்பிடலாம். ஹா, ஆதி அர்ஜுன் யாரையும் காணோம். அர்ஜுன் காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டான்ப்பா. நேற்றுக்கு வேற அவன் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, அதான் எனக்கு காலம்பரே கிளம்பி போயிட்டான். ஆதி மறு வீடுக்கு போயிருக்கான். மறுவீடா? நேற்று தானப்பா கல்யாணம் ஆச்சு, அதான் அத்தை மாமா மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. நீயும் இந்நேரத்துக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனா லட்சுமி மீனாவை என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ அந்த பிள்ளை எப்படி மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போக முடியும்? அதனால தான் அனுப்பல. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத கதிரு. என்னதான் அவ வேலைக்காரியா இருந்தாலும் நீ அவ கழுத்துல தாலியை கட்டிட்ட. இனி என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமவ தான். ஆனா அவ அம்மா இவ மேல இருக்கிற கோபத்துல அவளை என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. அதனால்தான் என்னால மறு வீட்டுக்கு அனுப்ப முடியல. அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு வந்து கதிருக்கு பரிமாறுமா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் அதை போய் பார்க்கேன். நீ சாப்பாடு பரிமாறு. ஆ, சரிங்கம்மா. அப்புறம் நீ எதுக்கு இந்த துணி எடுத்து போட்டுட்டு இருக்க? காலையில நான் உங்ககிட்ட சேலை தானே கட்ட சொன்னேன், அதை விட்டுட்டு நீ மறுபடியும் தாவணி கட்டிட்டு இருக்கா? அம்மா, அது வந்து நான் முல்லை அம்மாவோட சேலையை கட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் அவங்க கழட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. என்கிட்ட இந்த ஒரு துணி தான் இருக்கு, அதான் இதையே நான் கட்டிக்கிட்டேன். அந்த முல்லைக்கு எனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? இப்போ என்ன அவளோட புது புது புடவையில எடுத்து கொடுத்துட்டேன், பிடிங்கிக்கிட்டா? வேணான்னு ஒதுக்கி வச்சு 4 பழைய புடவையை தான் கொடுத்தேன். வேணான்னு ஒதுக்கி வச்ச புடவையை கொடுக்க கூட அவளுக்கு மனசு வரல. அவளை என்னதான் பண்றதோ தெரியல. ஆமா, இந்த துணியை நீ காலையில தானே துவைச்ச, அதுக்குள்ள காஞ்சிட்டா? எங்க கிட்டவா? ஐயோ, ஏமா மீனா, நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியா? இப்படிதான் ஈர துணியை எடுத்து மேல போட்டுக்கிட்டே இருப்பியோ? அவ கழட்ட சொன்னா நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை கழட்டி கொடுத்துட்டு காலையில துவைச்ச துணி காய கூட இல்ல எடுத்து கட்டிட்டு நிக்க. ஏமா, காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவா? என்ன பொண்ணுமா நீ? இப்படி தெரிஞ்சு என் சேலையாவது எடுத்து கொடுத்துருப்பேன். என் சேலை கிழவியோ கட்டுற சேலை மாதிரி இருக்குமேன்ட்டு தான் அவ சேலையை எடுத்து கொடுத்தேன். அதுவும் வேண்டான்னு போட்ட பழைய துணி. இந்த முள்ளைய இரு, நான் என்னன்னு போய் கேட்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. இதுவே வெய்ய காலம், அடிக்கிற வெயிலுக்கு துணி காஞ்சிருமா. அட இருமா, நீ வேற இந்த ஈர துணியை போட்டுக்கிட்டு இப்படி நிக்க. இதோட தான் சமைச்சியோ? என்ன பொண்ணுமா நீ? சரி இரு, நான் என் துணியவாது எடுத்துட்டு வரேன். நீ இதை மாத்திட்டு என் புடவையை கட்டிக்கோ. ஐயா உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வரேன். இல்லை, எனக்கு வேண்டாம், பசிக்கல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு. ஐயா போயிட்டாக, சாப்பாடு கூட சாப்பிடல, அப்படியே போயிட்டாவ. இவளுக்கு என் மேல ஏதாவது கோவமோ? வாங்க சார், என்ன பார்க்கணும்? சார் உங்களை தான். என்ன இவரு என்ன பார்க்கணும்னு தான் கேட்டோம், அதுக்கு எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்காரு? சார் சொல்லுங்க, என்ன பார்க்கணும்? புடவை பார்க்கணும். எந்த மாதிரி புடவை பார்க்குறீங்க? காட்டன் புடவையா, பனாரசி புடவையா, இல்ல டிசைனர் சாரியா? இதெல்லாம் புடவையா? ஆமா சார். எனக்கு நல்ல புடவை வேணும். சார், என் கடையில் இருக்கிற புடவை எல்லாமே நல்ல புடவை தான். இல்ல, அது வந்து ஏதாவது நல்ல புடவையா எடுத்து போடுங்க. இப்பதான் தடவை புடவை இருக்கிறாரோ, அதான் என்னன்னு தெரியலையா? சார், நம்ம கிட்ட புடவையில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புடவை இருக்கு. காட்டன் புடவை இருக்கு, சில்க் காட்டன் புடவை இருக்கு, கல்யாணி காட்டன் இருக்கு, அதை விட்டா பனாரசி சாரி இருக்கு, லெனின் காட்டன் இருக்கு, டிசைனர் சாரீஸ் இருக்கு.
நீங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி புடவை எடுத்து போடுறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நல்ல புடவையா கொடுங்க. சார், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் saree எடுக்க வரீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு எதுவும் தெரியல. சரி சொல்லுங்க, யாருக்கு புடவை எடுக்க போறீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். அம்மாவுக்கா, தங்கச்சிக்கா, ஒய்ஃப்கா, யாருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்து போடுறேன். அது ஒரு பொண்ணுக்கு. என்ன இவரு வந்ததுலேருந்து எடக்கு மடக்காவே பதில் சொல்லிட்டு இருக்காரு. சார், அது பொண்ணுங்க தான் புடவை கட்டுவாங்க. நீங்க யாருக்கு புடவை எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் புடவை தருவேன். அம்மாவுக்கா சார்? இல்ல. வேற அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி யாருக்காவது எடுக்கிறீங்களா? இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? உங்க ஒய்ஃபுக்கு புடவை பார்க்க வந்திருக்கீங்களோ? அவங்கள கூட்டிட்டு வரலையா சார்? சொல்லுங்க சார், யாருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் என்னால புடவை எடுத்து கொடுக்க முடியும். நீங்க வேற இதுக்கு முன்னாடி புடவைலாம் வாங்கினது இல்லை போல. நீங்க யாருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்தாப்புல நான் எடுத்து கொடுத்துருவேன். சொல்லுங்க சார். அது வந்து எங்க வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே சார். அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? சரியா தெரியல, 20-25 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க கட்டிக்கிற மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான புடவையை எடுத்து போடுங்க. கண்டிப்பா சார். இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்க சார். 20-25 வயசுக்குள்ளனா காலேஜ் போறாங்களா? ஏன் கேட்குறேன்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் பொண்ணுங்க saree கட்டுறாங்க. நம்மக்கிட்ட ப்ரீ ப்ளீட்டட் saree கூட இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி காலேஜ் பொண்ணுங்க ஃபேன்சி சாரீஸ்லாம் விரும்புவாங்க. நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். காலேஜ் வேலைக்கு ஏதாவது போகிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சாரீஸ் வேணுமா சார்? இல்ல, வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வீட்டில் கட்டிக்கிற மாதிரி சிம்பிளான சாரீஸ் ஓகேவா சார்? இல்ல, நல்ல பிராண்டடா குவாலிட்டியான நல்ல சாரியா கொடுங்க. சார், நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் யாருக்குன்னு தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பேன். அவங்க காலேஜ் வேலைக்கும் போகலைன்னு சொல்கிறீங்க, வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. வீட்டில் கட்டிக்கிற மாதிரி நார்மல் சாரீஸ் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு எனக்கு புரியல சார். இந்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி அவங்களே கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இல்ல, நல்ல காஸ்ட்லியான சாரியா காமிங்க, நல்லா இருக்கணும். வீட்டில் கட்டிக்குவா சார்? வீட்டில் போட்டுக்க தான், ஆனால் எனக்கு காஸ்ட்லியாக வேணும். யாருக்கு சார்? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். அது வந்து நான் என் கூட கல்யாணம் ஆன பொண்ணுக்கு. உங்க கூட கல்யாணம் ஆன பொண்ணா? இவர் என்ன சொல்றாரு சார்? உங்க ஒய்ஃபுக்கா? உங்க ஒய்ஃபுக்கா சார்? அவங்களதான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்களா? ஏன் சார், ஒய்ஃப்னு சொன்னா தெரியாதா? கூட கல்யாணம் ஆனவங்க அவங்க இவங்கன்றீங்க. ஒய்ஃப் தானே சார்? ஆமா. புதுசா கல்யாணம் ஆனவர் போல. பொண்டாட்டிக்கு ஆசையா புடவை எடுத்து கொடுக்க வந்திருக்காரு. எப்படி எடுக்கணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த சாரீஸ்லாம் பாருங்க சார், வீட்டில் கட்டிக்கினாலும் கட்டிக்கலாம், ஏன் வெளியே கூட இந்த சாரீஸ் போட்டுட்டு போகலாம். நல்லா இருக்கும், உழைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு பார்த்து எடுங்க. இருக்கிற எல்லா கலர்லயும் ஒன்றும். எல்லா கலர்லையுமா? ஆமா, எல்லா கலர்லயும் ஒன்று. இந்த எல்லோ கலர், பிங்க் கலர், அந்த ஒயிட் கலர், மரூன் கலர், கிரீன் கலர், எல்லா கலர்லயும் ஒன்று. ஓகே சார். வைஃப் மேல அவ்வளோ லவ்வா? எல்லாரும் ஒரு புடவை வாங்கி கொடுக்கவே அவ்வளோ யோசிப்பாங்க. நீங்க இத்தனை புடவை கேட்குறீங்க, அதுவும் எல்லாம் காஸ்ட்லியான புடவை. அதான் சார் கேட்டேன். உங்க வைஃப் ரொம்ப லக்கி சார். நீங்க பில்லிங்க்கு போயிடுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். இந்த 10 சாரியுமே ஓகேவா சார்? ஓகே. பில்லு 20,000 வருது, கேஷ் கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. ஓகே. மீனா, எனக்கு பிடிச்சவனே
என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே. முதல் உன்னை பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகமா நெறிஞ்ச தொலைஞ்சு போனே. இது காதல் என்று தோணவில்லை, கொடுக்கும் காய. ஏய், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்கு இந்த கபோர்ட் மேல ஏறின? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது மேல ஏறாதுன்னு. இப்போ எதுக்கு நீ இது மேல ஏறின? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா, கபோர்டு மேலே கொஞ்சம் ஒட்டடையா இருந்தது, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு இருந்தேன். மேலே எட்டலை, அதான் இந்த கபோர்ட் மேலே ஏறி. ஓ, கபோர்ட துடைக்க தான் மேல ஏறினியா? மேலே ஒரே ஒட்டடையா இருந்துச்சு, இப்பதான் சுத்தம் பண்ணாவ ஒழுங்கா துடைக்கலையே என்னவோ, அதான்யா மேலே ஏறி அந்த டஸ்ட் எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். துணியிலலாம் தூசி பற்று பாத்தீங்களா, அதனாலதான் உங்க துணியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு தொடச்சேன். ஓ, உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? என்னையா, நான் உங்க வீட்டு வேலைக்காரி தானே, எப்பவும் போலதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். என்னையா அப்படி பாக்குறிய? ஏய், இங்க பாரு, இனிமே எது மேலயாவது ஏறுற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு ஏறு. நீ பாட்டுக்கு எது மேலயாவது ஏறி விழுந்துட்டனா என்ன பண்றது? நீ இது மேல நின்னதை பார்த்த உடனே உசிரே போயிருச்சு தெரியுமா? இனிமேட்டுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத, வழிவிடு. அப்புறம் ஒரு நிமிஷம், உனக்கு போட்டுக்க துணி இல்லைன்னு சொன்னில, வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கேன். ஒரே துணியை துவைச்சுலாம் போடாத, அந்த பையில புடவை இருக்கு, எடுத்து கட்டிக்கோ. சரியா.